இலங்கையில் சொத்து மற்றும் வாகனம் விற்பனை செய்ய உள்ளவர்களுக்கான விசேட அறிவிப்பு. தனிநபர் குடியிருப்பு மற்றும் வாகன விற்பனை தொடர்பான வரி விதிப்பு குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருவர் தனது குடியிருப்பு சொத்தை விற்பனை செய்யும் போது குறித்த சொத்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அவரது சட்டப்பூர்வ உடைமையில் இருந்திருக்க வேண்டும். மேலும் அந்த 3 ஆண்டுகளில் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர் அந்த வீட்டில் வசித்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அந்த குடியிருப்பு விற்பனையில் இருந்து பெறப்படும் வருமானத்திற்கு முழுமையான வரிவிலக்கு வழங்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான சொத்து பரிமாற்றங்களுக்கு எவ்வித வரியும் விதிக்கப்படாது என்றும் 3ஆம் தரப்பினருக்கு சொத்துக்கள் விற்பனை செய்யப்படும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே வரி தொடர்பான விதிமுறைகள் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனிநபர் வாகன விற்பனை தொடர்பாக நடைமுறையில் இருந்த பழைய வரிமுறை நீக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாகனத்தின் வயது, நிலை அல்லது மாதிரி எதுவாக இருந்தாலும் தனிநபர் ஒருவர் தனது வாகனத்தை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் முழு லாபத்திற்கும் தற்போது வரிவிலக்கு வழங்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய விளக்கம் வீடு அல்லது வாகனம் விற்பனை செய்ய திட்டமிடும் பொதுமக்களுக்கு முக்கிய நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.